ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பார்த்தீங்களா எவ்வளோ பெரிய பிள்ளையார்னு பாருங்கள். செமையாக பண்ணியிருக்காங்க. எவ்வளோ ஒரு ஆச்சரியமாக இருக்குன்னு பாருங்கள். நல்லா பெயிண்ட் கலர்லாம் அடித்து எவ்வளோ செமையாக சிங்கத்தில் அப்படியே உட்காந்து அப்படியே ஊரில் வர்றது மாதிரி பாருங்கள். எவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க பாருங்கள். இதெல்லாம் நாளை கழிச்சு விநாயகர் சதுர்த்திக்காண்டி பண்ணியிருக்காங்க. எவ்வளோ செமையாக இருக்குன்னு பாருங்கள் நண்பர்களே. இந்த பாருங்க, இந்த ஒரு பிள்ளையார். ஓ, இதை மறைச்சி வச்சுருக்காங்களோ, முகம் இதாக இருக்கும். சரி சரி, நாளைக்கு தான் எல்லாமே திறப்பாங்க. இந்த பாருங்க, இந்த அண்ணன் ஏறி எடுக்கிறாங்க. நம்ம வீடியோக்காண்டி ஏறி எடுக்கிறாங்க. இவங்க தான் இந்த பிள்ளையாரெலாம் பண்ணாங்க. இந்த அண்ணன் பாருங்க, இந்த மூலம் எவ்வளோ பளிச்சுன்னு எவ்வளோ செமையாக பண்ணியிருக்காங்க பாருங்க. செமையாக இருக்கும் பிள்ளையார். தேங்க்யூ நண்பர்களே. எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. பார்த்தீங்களா எவ்வளோ பிள்ளையார்னு பார்த்தீங்களா. நாளை கழிச்சு விநாயகர் சதுர்த்திக்கு எவ்வளோ அழகாக ஒரு மாதமாகவே பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. இந்த பிள்ளையார் முதல் களிமண் எடுத்துகிட்டு அதை பண்ணி அப்புறம் அதை காய வச்சு அதுக்கப்புறம் ஒரு 2-3 நாள் கழித்து நல்லா காஞ்சதுக்கெல்லாம் பெயிண்டிங் அடிப்பாங்க. பெயிண்டிங் அடித்தாங்கன்னா எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்கள். நாளை கழிச்சு ஊர்வலத்தில் செம்மையாக இருக்கும். எல்லோரும் நல்லா ஜாலியாக அப்படியே லாரியில் ஏற்றிட்டு போய் பக்கத்தில் ஒரு பெரிய ஆறு இருக்குது, அந்த ஆற்றுல போய் கரைச்சிடுவாங்க. செம்மையாக இருக்கும். எல்லோரும் செங்கோட்டைக்கு வந்துடுங்க வியாழக்கிழமை அன்னைக்கு. சூப்பராக இருக்கும். தேங்க்யூ நண்பர்களே. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.